ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்றும் சொன்னார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆகாசோடு பேசுகிறார். தாம் முன் அறிவித்ததை உறுதி பண்ணும் வண்ணமாக ஆகாஸ் ஓர் அடையாளத்தை வேண்டிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆகாஸ் ஓர் அடையாளத்தையோ அல்லது ஓர் அற்புதத்தையோ கர்த்தரிடத்திலிருந்து வேண்டிக் கொள்ளலாம். இதை ஆகாஸ் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண் என்பதை நினைவு கூறுகிறார். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் நம்மிடத்தில் உலக பிரகாரமான சுபாவங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தரிடத்திலிருந்து அடையாளத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்ப்பது உலக சுபாவம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவும் தம்முடைய வார்த்தையை உறுதி பண்ணும் விதமாகவும் நமக்கு பரிசுத்தமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். ஆகாஸ் ஒரு துன்மார்க்கன். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி துணிகரமாய் பாவம் செய்தவன். ஆகாசுக்கு கர்த்தரிடத்தில் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. கர்த்தர் தன்னோடு பேசுவதற்காக ஆகாஸ் அவருக்கு நன்றி சொல்லவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆகாஸ் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஓர் அடையாளத்தை வேண்டிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் அடையாளத்தை கேட்டது போல ஆகாசும் ஒரு அடையாளத்தை கேட்கலாம். அந்த அடையாளத்தை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாகுமாறு ஆகாஸ் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேல் என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதில் இருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். நியாயாதிபதிகள் 6:36 முதல் 38 வரை. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதில் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். எகிப்து தேசத்தில் இருந்தும் அசீரிய தேசத்தில் இருந்தும் யுத்தம் வரும். அவர்கள் தேனீக்களைப் போல வந்து ஏகமாய் வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்குவார்கள். தேசம் முழுவதையும் கர்த்தர் முழுவதுமாக சங்கரிப்பார். யுத்தத்திற்கு பின்பு ஒரு சிலர் மீதியாக வைக்கப்படுவார்கள். திராட்சை செடியில் இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலுமாகும். அந்த தேசத்தில் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். விளை நிலங்கள் பால் நிலங்களாகும். விளை நிலங்கள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் என்று ஆகாசுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்றான். அவன் விக்கிரக ஆராதனையில் நிலைத்திருக்க விரும்பினான். அசீரியரிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள விரும்பினான். கர்த்தருக்கு இந்த காரியம் விசனமாக இருந்தது.